திமுகவின் தோல்விக்கு 1000 காரணம் சொன்னாலும் ஒரே ஒரு காரணம் தாங்க நிதர்சனமான உண்மை. அதாவது தனக்கு நிகரான எதிரிகளையே கணக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோமே தவிர நாம் அந்த சைடில் அட்டுப்பிட்டுங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. அதாவது கொள்கை ரீதியாக அதிமுகவை எதிர்த்தும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவை எதிர்த்தும், கொள்கையும் கிடையாது சித்தாந்தமும் கிடையாது, எதன் அடிப்படையில் தாவேகாவை நம்ம எதிர்த்திருப்போம். அதனால் அதுங்களை அட்டுப்பிட்டா நினச்சி விட்டது தான் தப்பு. அதே போல் வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் மேடையில் மக்கள் நல திட்டங்களை பற்றி பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவர் எனக்கு நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை இன்னொருத்தர் சொல்கிற ப்ரொமோவை வச்சு கேமரா முன்னாடி பேசுகிற உங்களுக்கே வாயில் நல்லா வரும்போது, எப்பேற்பட்ட கட்சி பாரதிய ஜனதா, அத்தனை ஸ்டேட்டுகளையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவை இங்கே தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடாமல் சவால் விட்டு காத்துக்கிட்டு இருந்தார் தளபதி, எங்கள் தளபதி. அவருக்கு எவ்வளோ வரும் வாயில். இன்னொன்று, என்ன போய் கவர்ச்சின்னு சொல்கிறாங்க, நான் அப்படின்றார். கவர்ச்சி என்ன அவுத்து போட்டு ஆடுறதான் கவர்ச்சியா உங்கள் பாஷையில்? அது ஆபாசம். நீங்கள் யாரோ எழுதி கொடுக்குற அந்த பஞ்சு டைலாக்கை ஏழைங்களை காப்பாற்றுற மாதிரி, உடனே யாருக்குன்னா அநியாயம் நடக்குதுன்னா ஓடி அங்கே தட்டி கேட்குற மாதிரி, அதெல்லாம் உண்மைன்னு நினச்ச அந்த குழந்தைங்க உங்களோட ஹிப்னாட்டிஸ் அந்த சோசியல் மீடியாவை வச்சு நீங்கள் பண்ண ஹிப்னாட்டிஸ் வார்த்தைகளை வச்சு அவங்க பேரண்ட்ஸை மயக்கி ஓட்டு போடணும் அவங்களுக்குன்னு சொல்லி அதனால் வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க.